विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विस्रारण बद्ध दीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये நமஸ்பாய். இன்றைய தினம் ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய சுப்பிரமணிய புஜங்கத்தினுடைய ஸ்லோகங்களாக இருக்கக்கூடிய 21, 22, 23 மற்றும் 24 இந்த 4 புஜங்கங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம ஒவ்வொன்றா பார்க்கறோம். இதுவரை நாம 20 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருந்தோம். அந்த ஸ்லோகங்கள்லாம் தொடர்ந்து நீங்க அபியாசம் பண்ணுங்க. குழந்தைகள் சொன்னா இல்லையா, அதே மாதிரி நம்மளும் உட்காந்து அந்த ஸ்லோகங்களை அபியாசம் பண்ணிட்டே வந்தாதான் இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ள அது நமக்கு நொற்றுவாயிடும். பாருங்க, இன்றைய தினம் அதை தொடர்ந்து 21வது புஜங்கம். கிருதாந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோபாத் தகச்சிந்தி பிந்தீதி மாம் தர்ஜயத்சு மயூரம் சமாருக்ய மாபைரிதித்வம் புரசக்தி பாணிர் மமாயாஹி சீக்ரம். கிருதாந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோபாத் தகச்சிந்தி பிந்தீதி மாம் தர்ஜயத்சு மயூரம் சமாருக்ய மாபைரிதித்வம் புரசக்தி பாணிர் மமாயாகி சீக்ரம். 21வது புஜங்கம். கிருதாந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோபாத் தகச்சிந்தி பிந்தி இதி மாம் தர்ஜயத்சு மயூரம் சமாருஹ்ய மா பைரிதி த்வம் புரஹ சக்திபாணிஹி மமாயாஹி சீக்ரம் அப்படிங்கிறது பதச்சேதம். சீக்கிரம்னா குயிக்கான அர்த்தம். அதாவது மயூரம் சமாருஹ்ய அப்படின்னா, ஏ ஆறுமுகனே, நீ மயில் மீது ஏறி. எனக்கு சில சமயங்கள்ல பயமானது ஏற்படுறது. கிருதாந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோபாத். இப்போ இந்த யமதூதர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றான்னா, அவ ரொம்ப கொடியவா. இந்த யமதூதர்கள்லாம் ரொம்ப கொடியவா. அவன் என்ன பண்றானாக்கா, ரொம்ப கோபத்தோட, கோபாத், கோபாத்னா கோபத்துடன் என்ன சொல்றா அப்படின்னாக்கா, தகச்சிந்தி பிந்தீதி மாம் தர்ஜயத்சு. மாம் என்னை, அவ என்ன பண்றா அப்படின்னாக்கா, என்னை வெட்டும்படியா சொல்றா, கொளுத்தும்படியா சொல்றா, பிளந்து தள்ளும்படியா சொல்றா. பித்தி இல்லையா, சினத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா வெட்டுறது. அதே மாதிரி பிளக்கிறது, பித்தினா பிளக்கிறது. தர்ஜயத்சு இல்லையா, அவ எல்லாரும் என்ன கோபத்தோட அடிப்பேன்னு சொல்றா, அதாவது பயமுறுத்துறா. தர்ஜயத்சு என்ன எல்லாம் என்ன பண்றானாக்கா, அந்த யமதூதர்கள்லாம் பயமுறுத்தின்றே இருக்கா. எப்படி பயமுறுத்துறா அப்படின்னாக்கா, கிருதாந்தஸ்ய, இந்த யமதூதர்கள்லாம் எப்படிப்பட்டவானாக்கா, ரொம்ப கொடியவர்கள். அவள கோபத்தோட என்ன பண்றா, மாம் கோபாத்து தகச்சிந்தி பிந்தி மாம், எப்படிப்பட்ட என்ன வெளுத்து, அதாவது கொளுத்து, வெட்டு, பிளந்து தள்ளு, இவனை விடாத அப்படின்னு என்ன பண்றா, தர்ஜயத்சு அதற்றாலாம். அப்படி அதட்டக்கூடிய அந்த சமயத்துல யாரால நான் அதட்டப்படுகிறேன்னாக்கா, தூதேஷு சண்டேஷு, இந்த யமதூதர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவெல்லாம் என்ன இந்த மாதிரி பயமுறுத்துறா. கோபத்தோட இவனை கொளுத்து, இவனை வெட்டு, இவனை பிளந்து தள்ளு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றா, தர்ஜயத்சு. தர்ஜயத்சுனா அதாவது அந்த மாதிரி அதற்றாலாம். அப்படி அதட்டும் பொழுது
நீ என்ன பண்ற தெரியுமா? மயூரம் சமாருஹ்ய மாபைரிதி, மாபைரித்தினா பயப்பட வேண்டாம். ஏ பக்தா, மாபைஹி என்ன அர்த்தம்? மான வேண்டான்னு அர்த்தம். எதை எதை பண்ண வேண்டாம்? பைஹி, பைஹினா பீதி, பயம் மாஸ்து. இது என்ன பண்றாருனாக்கா, தொம் புரஹா உன் கண் முன்பாக நீ உனக்கு ஒரு பயம் ஏற்படுறது அப்படின்னாக்கா அந்த சண்முகனை நீ நினைச்சுட்டா போரும் இல்லையா? யார் யார் மூலமாக தீவர்கள் மூலமா நமக்கு பயம் ஏற்படுறதோ அப்போ நீ அந்த சண்முகனை நினைத்தால் போதும். அப்படி நினைக்கிற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னாக்கா, புரஹா உனக்கு முன்பாக அந்த சக்தி பாணிகி, சக்திங்கிற ஆயுதத்துடன் இல்லையா என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, மமாயாகி சீக்கிரம் சட்டுன்னு வந்துருவானா உன் கண் முன்னாடி. புரஹா உனக்கு முன்பாக அந்த சக்திங்கிற ஆயுதத்தோட சட்டுன்னு என் முன்னே வந்து விடு அப்படிங்கிற மாதிரி சொல்ற. யாரு? ஆதிசங்கர பகவத் பாதா. இந்த யமதூதர்கள்லாம் ரொம்ப கொடியவா. அவன் என்ன பண்றா? கோபத்தோட இவனை வெளுத்து வெட்டு இல்ல கொளுத்து, இவனை பிளந்து தள்ளு அப்படிங்கிற மாதிரி அதட்டக்கூடிய அந்த சமயம் இருக்கும் இல்லையோ, அந்தே இது எப்ப நடக்கும்? கிருதாந்தே, கடைசி தருவாயில இந்த யமதூதர்கள்லாம் அந்த மாதிரி பயமுறுத்துவாங்க. அப்படியான சமயத்துல நமக்கு பயம்னு ஒண்ணு ஏற்படும் பொழுது அந்த சண்முகனை, அந்த ஆறுமுக பெருமானை ஸ்மரணம் பண்ணா போறோம். அவன் என்ன வந்துருவான் அப்படின்னாக்கா, நீ மயிலேறி பயப்படாதப்பா, மாபைஹி நீ பயப்படாதே, இதி என்று என்ன பண்றான்? தேற்றிக்கொண்டு நம்மளெல்லாம் தேத்துவானா இல்லையா? பயப்படாத, நான் இருக்க உனக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்றதோடு இல்லாம அந்த சண்முகன் என்ன பண்ணுவான்? தொம்புரஹா இல்லையா? தொம்னா யாரு? நீ. புரஹா எனக்கு முன்பாக, சக்தி பாணிகி மமாயாகி சீக்கிரம், சீக்கிரம்னா சட்டுன்னு குயிக்கா என் முன்னே வந்து விடு அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் மூலமா அவரிடத்துல பிரார்த்திக்கிறார். கிருத்தாந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோபாத் தகச்சிந்தி பிந்தீதி மாம் தர்ஜயத்சு மயூரம் சமாருக்ய மாபைரிதி த்வம் புரசக்தி பாணிர் மமாயாகி சீக்கிரம். 2 தடவை சொல்லுமா? கிருத்தாந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோபாத் தகச்சிந்தி பிந்தீதி மாம் தர்ஜயத்சு மயூரம் சமாருக்ய மாபைரிதி த்வம் புரசக்தி பாணிர் மமாயாகி சீக்கிரம். கிருத்தாந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோபாத் தகச்சிந்தி பிந்தீதி மாம் தர்ஜயத்சு மயூரம் சமாருக்ய மாபைரிதி த்வம் புரசக்தி பாணிர் மமாயாகி சீக்கிரம். அடுத்து நாம் பார்க்க போறது 22வது புஜங்கம். நமக்கு பயம் ஏற்படும் போதெல்லாம், எப்பெல்லாம் பயம் ஏற்படுறதோ அப்பெல்லாம் அந்த சண்முகனை குறிச்சு நாம பிரார்த்தனை பண்ணிட்டா அவன் அந்த மயூரன்னு சொல்லக்கூடிய மயில் மீது ஏறி வந்து நம் கண் முன்பாக காட்சி தருவான் அப்படிங்கிறத அவர் உறுதிப்படுத்துறார். அதை தொடர்ந்து பிரணம்யா சகர்பாதயோஸ்தே பதித்வா பிரசாத்ய பிரபோ பிரார்த்தயே அநேகவாரம் ந பக்தும் க்ஷமோகம் ததானீம் கிருபாப்தே ந கார்யாந்த காலே மனாகப்யுபேக்ஷா. பிரணம்யா சகர்பாதயோஸ்தே பதித்வா பிரசாத்ய பிரபோ பிரார்த்தயேனேகவாரம் ந பக்தும் க்ஷமோகம் ததானீம் கிருபாப்தே ந கார்யாந்த காலே மனாகப்யுபேக்ஷா. பிரணம்ய அசகிருத்பாதயோஹோ தே பதித்வா பிரசாத்ய பிரபோ பிரார்த்தயே
அநேகவாரம் ந வக்தும் க்ஷமஹ அகம் ததானீம் கிருபாப்தே ந காரியாந்த காலே மனாகப்யுபேக்ஷ்யா அப்படிங்கிறது பதச்சேதம். பாருங்கோ, ஏ பிரபோ, ஏ பிரபோனா யார? அவரை கூப்பிடுறார் சுவாமி, அந்த சுப்பிரமணியனை கூப்பிடுறார். ஏ பிரபோ, சம்போதனம். ஹே பிரபோ, இப்ப என்ன ஆறுது? அசகிருத் பாதையோஹோ தே பதித்வா. பதித்வானா விழருது, கீழே விழுந்து நமஸ்கரிக்கிறது. எங்க? பாதையோஹோ, பாதையோகனா கால்களில் விழுந்து நமஸ்கரித்து நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா, பிரசாத்ய, அது மாத்திரம் இல்ல, பிரணம்ய, நான் உங்களை நமஸ்கரித்து கெஞ்சி பலமுறை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். பிரணம்ய இல்லையா? அது மட்டும் இல்ல, அசகிருத் பாதையோஹோ பதித்வா, அது மாத்திரமல்ல, பிரசாத்ய, ஏ பிரபோ, பிரார்த்தையே அநேக வாரம், ஒரு முறை இல்ல, இருமுறை இல்ல, அநேக வாரம், பல முறை நான் என்ன பண்றேன்? பிரார்த்தையே, கெஞ்சி பலமுறை என்ன பண்றேன்? பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சொல்லிட்டு என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, கிருபா சமுத்திரமே, கிருபாப்தேன்னு ஒரு பதம் இருக்கு பாருங்க. கிருபாப்தே, மூணாவது லைன்ல கடைசியா ததானீம் கிருபாப்தே. கிருபாப்தேன்னு என்ன அர்த்தம்? கிருபா சமுத்திரமே, அப்தேன சாகரம், சமுத்திரமே, அந்த கிருபை கருணைன்னு கொண்ட அவரது எப்பேற்பட்டதுனாக்கா, சமுத்திரம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரிய கிருபை தயையை உடையவர். அதனால கிருபா சமுத்திரமே, கிருபாப்தே அப்படின்னு கூப்பிடுறார். அங்க என்ன கூப்பிட்டார்? ஏ பிரபோன்னு சொன்னார். ஏ பிரபோ, நான் என்ன பண்றேன்? பிரசாத்ய பிரணம்ய அசகிருத்து பாதையோ, எப்படி? அநேகவாரம் பதித்வா, பலமுறை ஏ பிரபோ உமது கால்களில் விழுந்து நமஸ்கரித்து கெஞ்சி பலமுறை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இது மாத்திரமல்ல, கிருபாப்தே, கிருபையை தயையை சமுத்திரமாகவே கொண்டவரே, கிருபா சமுத்திரமே, அந்த கடைசி காலத்துல இருக்கு இல்லையா, காரியாந்த காலே அப்படின்னா கடைசி காலத்தில் ஒருவேளை என்னால என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, ந வக்தும் க்ஷமஹா அகம், அகம்னா நான், ந வக்தும் க்ஷமஹா, ஒருவேளை நான் சொல்ல முடியாமலே போகலாம். எப்போ? அந்த கடைசி காலத்துல, காரியாந்த காலே என்ன நடக்கணும்? ந வக்தும், ந வக்தும்னா சொல்ல முடியாமல் போகலாம். அதனால நீ என்ன பண்ணிடாது அப்படின்னாக்கா, மனாகப்யுபேக்ஷ்யா ந, தயவு செய்து என்ன கைவிடலாகாதுப்பா சுவாமி, என்ன தயவு செய்து நீர் கைவிட்டு விடாதீர்கள் இல்லையா? பிரணம்ய அசகிருத் பாதையோஹோ தே பதித்வா பிரசாத்ய பிரபோ பிரார்த்தையே அநேகவாரம். ஏ பிரபு, மது கால்களில் விழுந்து நான் நமஸ்கரித்து கெஞ்சி கேட்டுக்கிறப்பா. ஒரு தடவை இருமுறை இல்ல, பல முறை, அநேக வாரம். என்ன அப்படின்னாக்கா, ஏ கிருபா சமுத்திரமே, கிருபாப்தே, இந்த கடைசி காலம் இருக்குல்ல, காரியாந்த காலே, அப்போ நீ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, ஒருபோதும் என்ன கைவிடலாகாது. மனாகப்யுபேக்ஷ்யா, தயவு செய்து என்ன ஒரு தடவையும் என்ன வேண்டாம் அர்த்தம். எது வேண்டாம்? மனாகப்யுபேக்ஷ்யா ந, எப்போ அப்படின்னாக்கா, காரியாந்த காலே, அந்த கடைசி காலத்துல ஒருவேளை ந வக்தும், என்னால சொல்ல முடியாமல் நிலை ஏற்படலாம். ஏன்னா இந்திரியங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொன்னா போயிட்டு தானே இருக்கும். இதுவுமே நிச்சயமா இருக்க போறது கிடையாது இல்லையோ? அதனால இப்ப என்னால உன்னை அழைக்க முடியல அப்படின்னா நீ தயவு செய்து க்ஷமிச்சுண்டு, கடைசி காலையே ஒருவேளை என்னால கூப்பிட முடியாம போகலாம். அந்த சமயத்துல எனக்கு வார்த்தைகள் வராம இருக்கலாம். அப்ப என்ன தயவு செய்து கைவிட்டுறாதப்பா அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை பண்றார். ஏ பிரபு, உமது கால்களை நான் என்ன பண்றேன்? வாரம் வாரம்னா அநேக வாரம்
என்ன பண்றேன்? நமஸ்கரித்து பல முறை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கிருபா சமுத்திரே, அந்த கடைசி காலத்துல நான் சொல்ல முடியாமல் போகலாம், அப்படி ஒரு நிலை ஏற்படலாம். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டாலுமே ஒருபொழுதும் என்னை நீ கைவிடலாகாது அப்படிங்கிற மாதிரி இந்த 22வது, அதாவது சொல்லுவா இல்லையா, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு சொல்லுவா பாருங்க இல்லையா. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு சொல்லுவா ஆழ்வார்கள். ஒருவேளை பிற்காலத்துல நமக்கு சொல்ல முடியாம போகலாம். ஆனா அதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும்? எப்பெல்லாம் முடியுமோ அந்த பகவன் நாமாவை சொல்லிண்டே இருக்கணும் அப்படிங்கறதுடைய நோக்கமே இதான். சொல்ல வேண்டிய சமயத்தை சொல்ல முடியாமல் போகலாம். அதனால இப்பவே அந்த பகவன் நாமாவை நம்ம மனசார மனசேன சுபேன மனசா தியாத்வான்ற மாதிரி நல்ல மனசோட எல்லா விஷயங்களும் சொல்லிண்டே வந்தா நமக்கு அந்த பகவான் அந்த மயில் மீது ஏறி நம்முடைய கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை எல்லாம் தீர்த்துருவான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு காண்பிச்சு கொடுக்குற. குழந்தைகளா 2 தடவை சொல்லுங்கம்மா அந்த புஜங்கத்தை. ஆரியாந்த காலே ந வக்தும், சொல்ல முடியாமல் போகலாம், இருந்தாலும் தயவு செய்து என்ன நீ ஒதுக்கிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த 22வது புஜங்கத்தின் மூலமா அழகா காண்பிச்சு கொடுத்தார். அதை தொடர்ந்து 23வது புஜங்கம். சஹஸ்ராண்ட போக்தா த்வயா சூரநாமா அதஸ்தாரக சிம்ம பக்த்ரஸ்ச தைத்யஹ மமாந்தர்ஹிருதிஸ்தம் மனக்லேஷமேகம் நஹம்சி பிரபோ கிம் கரோமி க்வயாமி. சஹஸ்ராண்ட போக்தா த்வயா சூரநாமா அதஸ்தாரக சிம்ம பக்த்ரைஸ்ச தைத்யஹ மமாந்தர்ஹிருதிஸ்தம் மனக்லேஷமேகம் நஹம்சி பிரபோ கிம் கரோமி க்வயாமி. சகஸ்ராண்ட போக்தா த்வயா சூரநாமா அதஸ்தாரகः சிம்மவக்த்ரः ச தைத்யः மம அந்தர்ஹிருதிஸ்தம் மனஹ க்லேஷம் ஏகம் ந ஹம்சி பிரபோ கிம் கரோமி க்வ யாமி அப்படிங்கிறது பதச்சேதம். 23வது புஜங்கத்துல பாருங்க, இங்க குவான்ற ஒரு பதம் இருக்கும். சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது எல்லாம் என்ன சொல்லுவான்னாக்கா, அது ரொம்ப பழமையான மொழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவா. ஆனா எல்லா பாஷைகளுக்கும் தாய்மொழி அப்படின்னா சம்ஸ்கிருதம் தான். அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னாக்கா, இந்த ஸ்லோகத்தை பாருங்க, குவன்னு ஒரு பதம் இருக்கும். கடைசி பாதத்துல 4வது பாதத்துல குவ அப்படிங்கிற ஒரு பதம். இந்த குவன்ற பதத்தை மகாகவி காளிதாசன் அநேக இடங்கள்ல பிரயோகிச்சிருக்கும். குவசூரிய பிரபவோ வம்சா கொச்சால்ப விஷயாமதி திதீர்ஷு துஸ்தரம் மோகாத் உடுப்பே நாஸ்மி சாகரம்னு சொல்லுவார். அதே மாதிரி அந்த குவன்ற பதத்தை அநேக இடத்துல சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னு பாருங்க, இந்த பூமியில மனிதர்களாக பிறக்கக்கூடிய ஒவ்வொருவரும் முதல்ல பேசக்கூடிய சொல்லே அந்த குவன்ற சப்தம் தான். இது யாராலும் மறுக்கவே முடியாது. அந்த குழந்தை இந்த பிரபஞ்சத்துல இல்லையா எங்கன்னா பிறக்கட்டும், ஆனா அந்த குழந்தை முதல்ல பிறந்த உடனே அந்த குழந்தை வாயால உச்சாரணம் பண்ணக்கூடிய சப்தம் எதுனா குவன்ற சப்தம் தான். குழந்தை குவன்னு தான் அழும். அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா,
நிறைய பேர் நிறைய இடத்துல அது வியாக்கியானம் பண்ணியிருப்பா. 10 மாதம் அந்த தாயினுடைய கருவறையில் அந்த குழந்தை இருக்கும், இருட்டான ஒரு இடம். அந்த தாயினுடைய கருவறையிலேருந்து வெளியில வந்த உடனே அந்த குழந்தை என்ன கேட்கறது? நான் எங்க இருக்கேன்னு தான் கேட்கறது. குவனா எங்கே, குவனா எங்கேன்னு அர்த்தம். வெளியில வந்த உடனே நான் எங்க இருக்கேன் எங்க இருக்கேன்னு சொல்லி தான் அந்த குழந்தை அழவே ஆரம்பிக்கிறது. அப்ப அந்த குவன்ற சப்தமானது சம்ஸ்கிருதத்துல என்ன அர்த்தம்னாக்கா எங்கேன்னு அர்த்தம். அப்ப பாருங்க, இந்த உலகத்துல எந்த மொழியுமே தெரியாத ஒரு குழந்தை முதல்ல சொல்லக்கூடிய சப்தம் குவன்றது தான். அப்ப எவ்வளோ ஒரு மகத்துவம் பாருங்க அந்த சம்ஸ்கிருத மகிமை, சம்ஸ்கிருத சப்தங்களுக்கு. குவன்னா எங்கேன்னு அர்த்தம். இந்த மாதிரி இங்க இந்த ஸ்லோகத்துல அந்த குவன்ற பதத்தை பிரயோகம் பண்ணியிருக்கார் காளிதாசன். அநேக இடங்கள்ல பிரயோகம் பண்ணியிருப்பான். குவன்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த குழந்தையானது சம்ஸ்கிருதத்தில் தான் முதல்ல பேசுறதுங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய சாட்சி வேற எதுவுமே வேண்டாம் இல்லையா? வேற எங்கேயுமே குவன்னு அழும்போது வேற எந்த மொழியுமே அதுக்கு அர்த்தத்தை அவளால காண்பிக்கவே முடியாது. ஆனா சம்ஸ்கிருதத்துல காண்பிக்க முடியும். குவன்னா எங்கேன்னு அர்த்தம். என்ன சொல்றா பாருங்க, ஏ பிரபு. யார சொல்றார்? சுப்பிரமணியன் தான் சொல்றார். ஏ பிரபு, இந்த பல அண்ட புவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, சகசிராண்ட போக்தா. அண்டம்னா உலகம்னு அர்த்தம். எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, பல அண்டங்களை அனுபவித்து வந்த அந்த சூரபத்மன் தாரகாசுரனை இவர் என்ன பண்றார்? வதம் பண்றார் இல்லையா? துவயா சூரநாம்னா அத்தஹ தாரகஹ அத்தஹ சிம்மவக்த்ரஹ அத்தஹ. இப்படி எல்லாரையும் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, ஏ பிரபு, பல அண்ட பூணங்களை எல்லாம் அனுபவித்து வந்த அந்த சூரபத்மன், தாரகாசுரன், அந்த சிங்கமுக்ரன், சிங்கமுகத்தோடு இருக்கக்கூடிய அந்த அசுரனை எல்லாம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாக்கா வதைக்கவில்லையா கேட்கிறார் இடத்துல. ஐயா, நீங்க வதைக்கவில்லையா? என்னுடைய ஹிருதயத்தில் உள்ள மனக்லேஷம் மமாந்தர் ஹிருதிஸ்திதம். மமன என்னுடைய ஹிருதி இதயத்துக்குள்ள ஸ்திதம், ஸ்திதன இருக்கக்கூடிய இல்லையா, மனக்லேஷா. மனக்லேஷான மனக்கவலையை ந அம்சி பிரபோ. ஏ பிரபோ, அகம் கிம் கரோமி, நான் என்ன பண்ண முடியும்? என்னால என்ன பண்ண முடியும் இல்லையா? ஆனா உம்மால பண்ண முடியும். எனக்கு மனசுக்குள்ள மமாந்தர ஹிருதிஸ்தம் மனக்லேஷா, அந்த மனக்கவலை இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குனாக்கா நிறைய இருக்கு. அதை நீங்க என்ன பண்ணணும்? நீங்க இந்த சகசிராண்ட போக்தாவா இருந்த சூரநாமா, அதஸ்தா, தாரகா, சிம்மவக்த்ரா, இவ எல்லாரும் என்ன பண்ணிருந்தீங்க? துவயா அத்தஹ, அவர்கள் எல்லாரையும் நீங்கள் தான் என்ன பண்ணீர் அப்படின்னாக்கா வதம் பண்ணீர்கள் இல்லையா? நீங்க வதைக்கலையா? அவளெல்லாம் வதம் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு, அவளெல்லாம் அழிக்க தெரிஞ்ச உங்களுக்கு, என்னுடைய ஹிருதயத்தில் உள்ள மனக்லேஷம் ஒன்றை ஏன் அழிக்க கூடாது? நான் என்ன பண்ணட்டும் இல்லையா? நான் எங்க போய் கேட்பேன்? நான் யாரிடத்துல யாச்சகம் பண்ணுவேன்? என்னால பண்ண முடியாது. அதனால எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை, கவலைகளை, மனக்லேசத்தை எப்படி நீங்கள் அண்ட புவனங்களை எல்லாம் அனுபவித்து வந்த சூரபத்மனை அழிச்சிட்டீர்கள், தாரகாசுரனை அழிச்சாச்சு, சிங்கமுகன் அழிச்சாச்சு, இப்படி எல்லாரையும் வதைக்கவில்லையா சுவாமி நீங்கோ? அப்பேற்பட்ட உங்களுக்கு மம ஹிருதயே, என்னுடைய அந்தர் ஹிருதிஸ்தம் மனக்லேஷா அத ஏ பிரபு ந அம்சி, அதையே நீங்க நீக்க கூடாது, அதையே போக்க கூடாது. அகம் கிம் கரோமி குவயாமி, நான் எங்க போவேன், யார்கிட்ட கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி அவரிடத்துல மனமுருகி கேட்கிறார் சுவாமி. சகசிராண்ட போக்தா த்வயா சூரநாமா அதஸ்தாரக சிம்ம பக்ரைஸ்ச தைத்யஹ மமாந்தர் ஹிருதிஸ்தம் மனக்லேஷமேகம் நஹம்சி பிரபோ கிம் கரோமி க்வயாமி. குழந்தைகளா 2 தடவை சொல்லுங்க.
सहस्राण्डभोक्ता त्वया शूरनामा हतस्तारकसिंहवक्त्रश्च दैत्यः ममान्तर्हृदिस्थं मनक्लेशमेकम् नहंसि प्रभो किं करोमि त्वयामि सहस्राण्डभोक्ता त्वया शूरनामा हतस्तारकसिंहवक्त्रश्च दैत्यः ममान्तर्हृदिस्थं मनक्लेशमेकम् नहंसि प्रभो किं करोमि त्वयामि. அது தொடர்ந்து நாம பார்க்க போறது 24வது புஜங்கம். என்ன புஜங்கம்? அகம் சர்வதா துக்க பாரா வசன்னோ பவான் தீன பந்துஸ்வதன்யம் நயாச்சே பவத் பக்திரூதம் சதா க்ளுப்தபாதம் மமாதிம் த்ருதம் நாசயோ மாசு தத்வம். அகம் சர்வதா துக்க பாரா வசன்னோ பவான் தீன பந்துஸ்வதன்யம் நயாச்சே பவத் பக்திரூதம் சதா க்ளப்தபாதம் மமாதிம் த்ருதம் நாசயோ மாசு தத்வம். அகம் சர்வதா துக்கபாராத் வசான் வசன்னோ வசன்னஹ பவான் தீனபந்துஹு த்வத் அன்யம் ந யாச்சே பவத் பக்திரோதம் சதா க்ளப்தபாதம் மமாதிம் திருதம் நாசயோ மாசுத துவம் இது பதச்சேதம். என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, இந்த உமையவள் இருக்கா இல்லையா, உமையவல்ல உமா, அந்த உமா மகேஸ்வரி சொல்லக்கூடிய உமையவளின் அருமை மகனே, நான் எப்பொழுதும் இந்த துன்ப சுமை அப்படிங்கிறத தாங்க முடியாம தவிச்சுட்டே இருக்கேன். நீங்கள் எப்பேற்பட்டவர் அப்படின்னாக்கா, ஏழை இப்போ இந்த ஸ்லோகத்தின் மூலமா அவருடைய உறவு முறைகள்னு சொல்லுவா இல்லையா, அதை அழகா வெளிப்படுத்திட்டே வர பெருமான் அவருக்கு என்னென்ன உறவுகள் இருக்கு இல்லையா, அதை மாத்திரம் சொல்லாம அகம் சர்வதா துக்கபாராது வசன்னா, நான் எப்பொழுதுமே இப்படி இருந்துருக்கேன்டாக்கா, துக்கபாரம் துக்கத்தால் ஏற்படக்கூடிய சுமை அதனா சகிச்சுன்னு இருக்கேன், அந்த பாரத்தை தாங்கின்னு இருக்கேன். அந்த துன்ப சுமை, துன்பம்தான் அது ரொம்ப சுமையா இருக்கு, அதை நான் எப்பொழுதுமே என்ன பண்றேன், தாங்க முடியாமல் எப்படி இருக்கேன், தவிச்சுன்னு இருக்கேன். நீர் எப்படிப்பட்டவர் அப்படின்னாக்கா, ஏழை எளியவருக்கு பங்காளன் இல்லையா. பவான் தீனபந்து, தீனபந்துனா என்ன அர்த்தம்னாக்கா பங்காளன் அர்த்தம். யாருக்கு? ஏழை எளியவருக்கு. தீனன்னா ஏழைன்னு அர்த்தம். அந்நியம் நயாச்சே, பா மத்தவா கிட்ட போய் நான் எப்படி எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னு கேட்பேன். எனக்கு உன்னை தவிர உன்னை விட்டா வேற யாரும் எனக்கு கதி இல்லை. அதனால அப்பேற்பட்ட நிலையில இருக்கக்கூடிய அந்நியம் நயாச்சே, நீ தீனபந்து, பவான் தீனபந்து, அந்நியம் நயாச்சே, நான் மத்தவா கிட்ட போய் கேட்க மாட்டேன். அகம் சர்வதா துக்கபாரம் வசன்னஹா, எனக்கு எப்பொழுதுமே அந்த துன்ப சுமை அப்படிங்கிறது தாங்க முடியாமல் இருக்கு, நான் தவிச்சுட்டு இருக்கேன். நீயோ எப்படிப்பட்டவனாக்கா தீனபந்து, ஏழை எளியவருக்கு பங்காளன். அப்படி இருக்கக்கூடிய நீ என்னை காப்பாற்ற வேண்டாமா? அந்நியம் நயாச்சே இல்லையா, உங்களை தவிர்த்துட்டு வேற எவரையும் நான் என்ன பண்ண மாட்டேன், வேண்டேன். பவத் பக்தி ரோதம், உன்னிடத்துல பக்தி செலுத்தக்கூடிய, ரோதம்னா தடை இல்லையா, சதா கிளப்தபாதம்,
அந்த இடையூறு அப்படிங்கிறது, தொந்தரவு அப்படிங்கிறது என்ன பண்றது தெரியுமா? அந்த மனக்லேஷம் நான் சொன்ன மாதிரி ஏகம் மனக்லேஷா. இதற்கு முன்னாடி ஸ்லோகத்துல எனக்கு ஒரு மனக்லேஷம் இருக்கு, மன கஷ்டம் இருக்கு. அது என்ன தெரியுமா? உன்னை வணங்க விடாம அது என்னை தடுத்துட்டே இருக்கு. உன்னை வணங்கணும்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்கக்கூடிய அந்த சமயத்துல அந்த மனக்லேஷமானது என்ன, அதை பண்ண விடாம என்ன பண்றது? பகவத் பக்தி ரோதம் சதா கிளப்த பாதம். அது எப்பவுமே என்ன பக்திக்கு தடையாவே இருந்துட்டு இருக்கு, இடையூறாவே தொந்தரவாவே பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த மனக்லேஷத்தை மாத்திரம் நீ என்ன பண்ணு, நாசையா. நாசையனா அத அழிச்சிரு, ஒழிப்பாயாக. இல்லையா? நாசைய யாரு? உமாசுத, உமையவனின் மகனாக இருக்கக்கூடியவனே. தொம்னா நீர் என்ன பண்ண அப்படின்னாக்கா, மமாதிம் திருத்தம். எனக்கு நிறைய அதாவது கஷ்டம் இருக்கு, கவலைகள் இருக்கு, மனக்லேஷங்கள் இருக்கு. அந்த ஒரே ஒரு மனக்லேஷன்றதை நீ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அதை போக்கிடணும். அப்பதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா, உன்னை என்னால வணங்க முடியும், நினைக்க முடியும். நீ எப்பேற்பட்டவன்? தீனபந்து, பவான் தீனபந்து. எனக்கு எப்பவுமே இந்த துக்க பாரம் இருந்துட்டே இருக்குப்பா. அதனால மனசுல கிளேஷம் இருக்கிறதுனால, கஷ்டங்கள் இருக்கிறதுனால நான் எப்ப பார்த்தாலும் இந்த துன்பத்தையே நினைச்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்கக்கூடிய அந்த துன்பத்தை, அந்த கிளேஷத்தை நீ என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, நாசைய நீ ஒழிப்பாயாக. நீ யாரு? உமாசுதன் இல்லையா? அந்த உமையவனின் அருமை மகனே, நான் எப்பொழுதும் துன்ப சுமையை தாங்க முடியாம தவிச்சுட்டு இருக்கேன்பா. ஆனா நீர் எப்பேற்பட்டவர்? பவான் தீனபந்து இல்லையா? நீரோ ஏழை எளியவருக்கு பங்காளன். அந்யம் நயாச்சே இல்லையா? உன்னை விட்டுட்டு வேற யாரையும் நான் வேண்ட மாட்டேன். பவத் பக்தி ரோதம் சதா கிளப்த பாதம் இல்லையா? உன்னிடம் பக்தி செலுத்த தடையா இருக்கக்கூடிய மமாதிம் திருதம், அந்த தொந்தரவு அப்படிங்க இடையூறு அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டே இருக்கு? அந்த மனக்லேஷம் என்னை தடுத்துட்டே இருக்கு. நீர் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நாசைய நீர் அழிப்பாயாக, ஒழிப்பாயாக. ஏ உமாசுத தொம், நீதான் அதை பண்ணணும். தொம் நாசைய, நீயே அதை ஒழிப்பாயாக, என் மனக்லேஷத்தை ஒழிப்பாயாகன்ற மாதிரி அவரிடத்துல பிரார்த்திக்கிறார். அப்படியாக இந்த 24வது புஜங்கம். குழந்தைகள் அது 2 தடவை சொல்லணும். அஹம் சர்வதா துக்கபாராவசன்னோ பவான் தேன பந்துஸ்தரண்யம் நயாசே பவான் பக்திரோதம் சதா கிருப்தபாதம் மமாதிம் நாசயோ மாசு தத்வம் அஹம் சர்வதா துக்கபாராவசன்னோ பவான் தேன பந்துஸ்தரண்யம் நயாசே பவத் பக்திரோதம் சதா கிருப்தபாதம் மமாதிம் திருதம் நாசயோ மாசு தத்வம். அடுத்த வகுப்புல அடுத்த ஸ்லோகங்களோட பார்க்கலாம். தன்யவாதா.